Hey hi friends, welcome back to my channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளைட் சர்ச் ஆப்பை வந்து சாட்பாட் ஏஐ வச்சு நம்ம எப்படி வந்து சர்ச் பண்ண அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேனுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச் பண்ண ஆல்ரெடி என்னோட வந்து பேக்கெண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட பேக்கெண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக போய் இங்கே என்ன பண்ணுவோம்னா நான் சர்ச் பண்ணுவேன் ஃப்ரம் எங்கேருந்து நம்ம போகணுன்னு சொல்லி. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெல்லின்னு தரேன், பார்த்திங்கன்னா நான் மும்பை தரேன், ஆல்ரெடி இருக்குது மும்பைன்னு தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேட் வந்து பிக் பண்ணுறேன். என்ன டேட், இந்த டேட்டை நான் பிக் பண்ணுறேன். சர்ச்சுன்னு தரேன். சர்ச் வந்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன், லுக்கான அனிமேஷன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் எனக்கு வந்து 2 ஃப்ளைட்ஸ் வந்து காட்டுது. ஃப்ரம் எங்கேருந்து, அப்புறம் டெல்லி எங்கேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா கேபின் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ், எக்கானமி, பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்குது. இதை கூட நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சாட்பாட் ஒன்று வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் என்ன பண்ணேன், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃபைண்ட் மீ எ ஃப்ளைட் ஃப்ரம் டெல்லி டு மும்பைன்னு போட்டுறேன், மும்பைன்னு சொல்லி தரேன். அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா டேட் வந்து சொல்லணும், அதுக்கு என்ன டேட்டுன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் 2025 மந்த்து. அப்புறமா நான் என்ன சொல்கிறேன், எந்த டேட், இந்த டேட்டுக்கு நான் ஃப்ளைட் சர்ச் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் சென்டு மட்டும் தரேன். இங்கே பாருங்கள் சென்டு தந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா சர்ச்சிங் ஃப்ளைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு வந்து லோட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஏர் அவைலபிள் ஃப்ளைட்ஸ் ஃபார் டெல்லி டு மும்பை ஆன் 25/5 2 ஃப்ளைட்ஸ் ஃபவுண்டுன்னு சொல்லி வந்துச்சு. நான் வந்து மேனுவலாக சர்ச்சே பண்ண ஜஸ்ட் சாட்பாட் கிட்ட கேட்டேன். அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு வந்து தந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து சர்ச் பண்ணி தந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா இப்போது இன்னொரு ஃப்ளைட் நான் சர்ச் பண்ணுறேன். ஃபைண்ட் மீ எ ஃப்ளைட் ஃப்ரம் மும்பை டு பெங்களூருன்னு போடுறேன். டேட் மட்டும் சொல்லிடுறேன் 2025/05. நான் என்ன பண்ணுறேன்னா 10க்கு போகணும். இந்த டேட்டில் நான் போகணும். எங்கேருந்து பொம்பையிலேருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து சர்ச் பண்ணுறேன். இந்த டேட்டில் நான் சர்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ரைட் சைட் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஏதாச்சும் ஃப்ளைட் சர்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஃப்ளைட் ஃபவுண்டுன்னு வந்துச்சு. நான் வேறு ஃப்ளைட் வந்து சர்ச் பண்ணுறேன். ஃபைண்ட் மீ எ சேம் அதே தான், ஃபைண்ட் மீ எ ஃப்ளைட் ஃப்ரம் சென்னை டு மும்பைன்னு சொல்லி தரேன். மும்பைன்னு தந்துட்டேன். இப்போ டேட் ஏதாச்சும் நான் பிக் பண்ணுறேன் 25/05 அதே டேட்டில் சர்ச் பண்ணுறேன் ஏதாச்சும் இருக்கான்னு. ஸோ சென்டுன்னு தரேன். ஸோ வெயிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா சர்ச் ஆகிடுச்சா, இங்கே பார்த்தீங்களா நோ ஃப்ளைட்ஸ் ஃபவுண்டுன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு தான் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். அப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நியூ டிசைன் இல்லாட்டி இதிலே என்னாச்சும் என்ஹான்ஸ் பண்ணனா கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் பார்க்கலாம். அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். இதோட ஃபுல் சோர்ஸ் கோடும் நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அண்ட் இதோட ஏபிஐ கூட நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சாட்பாட் வந்து HTML பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம டிசைன் வந்து இதில் பண்ண போகல. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த ஃபைலையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ இந்த சாட்பாட்டை நீங்கள் பார்த்துக்கலாம், ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் சாட்பாட் வந்து HTML ஒன்று இது பண்ணியிருக்கேன். நான் இப்போ லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது HTML. ஸோ இந்த HTML நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்ட்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். JSXக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஃப்ளைட் புக்கிங் ஆப்பில் நம்மளுக்கு இல்லை. ஸோ நீங்கள் அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா காம்போனன்ட்ஸ் இருக்கா. இந்த காம்போனன்ட்ஸ்க்கெலாம் நான் என்ன பண்ணுறேன்னா chatbot.jsxன்னு வச்சுக்கிறேன். chatbot.jsx ஓகேவா. இந்த chatbot.jsx தந்துட்டேன். இப்போது என்கிட்ட வந்து chatbot.html இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டைலை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம index.cssல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி ஸ்டைல்ஸ் எழுதியிருக்கோம் ஃபுல்லாக. நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா index.html CSSல சேவ் பண்ணிக்கிறேன் தந்து. அடுத்தது சாட்பாட்னு போயிடலாம். அடுத்தது
இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போது நம்ம chatbot.jsxன்னு இருக்கா, இந்த இதில் ஜஸ்ட் நான் ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷன் காம்போனன்ட் எக்ஸ்போர்ட் தரேன். ஓகே, ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷன் அண்ட் காம்போனன்ட் தரேன். எனக்கு ஒரு காம்போனன்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா நான் அங்கே காப்பி பண்ணல இந்த chatbot.html இதை நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டா சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு எரர் இருக்கும், ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இங்கே பார்த்தீங்களா எரர் இருக்குது. டேரெக்டாக நம்ம HTML இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எரர் நம்மளுக்கு த்ரோ பண்ணும். நாம் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளக்இன் யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்டென்ஷன். ஒரு எக்ஸ்டென்ஷன் HTML அது JSXக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது கிளிக் தந்தவொடனே எனக்கு என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக JSXக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எரர்லாம் போயிடுச்சு. ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ சேவ் ஆல் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சேவ் ஆல் இருக்கான்னு. ஸோ நான் தன்ட்ட சேவ் ஆல் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. டோன்ட் சேவ். ஸோ ஓகே, டோன்ட் சேவ் தந்தாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்மளுடைய app.jsx போகிறேன். app.jsxல நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோம் பேஜ்னு இருக்குது. ஹோம் பேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா மெயின் இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டேட்லாம் நம்ம எழுதி வச்சுக்கோம். நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா chatbot நம்ம வந்து கால் பண்ணலாம். அந்த காம்போனண்ட்டை வந்து நம்ம கால் பண்ணலாம். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா chatbot காம்போனண்ட்டை கால் பண்ணுறேன். நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு எனக்கு chatbot. இப்போ 1 செகண்ட் நான் சேவ் ஆல் தந்துட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். சேவ் ஆல் தந்துக்கிறேன். சேவ் ஆல் தந்துட்டு நான் இப்போ போய் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா chatbotன்னு நான் எனக்கு சொல்லி வந்துருச்சா, chatbot சொல்லி இங்கே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா AI ஸ்டுடியோக்குள்ளே போயிடலாம். என்னோட நம்ம ஜெமினி AI தான் யூஸ் பண்ண போகிறோம். AI ஸ்டுடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சாரி, நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தந்துட்டேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, கெட் API கீன்னு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறா கெட் API கீன்னு இருக்கும், அது கால் பண்ணிங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து API கீ கிடச்சுன்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா நான் கான்ஃபிக் சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஃபோல்டர். இல்லாட்டி config.json இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா config.jsன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் API. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா API வந்து கீ வந்து தரப்போகிறோம். API கீ நம்மளுடைய இது. ஸோ இந்த இடத்துல எனக்கு API கீ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி பண்ணி என்னோட இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட API கீ வந்து தந்துக்கிறேன். நான் சேவ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன்னா இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும் உங்களுடைய மெயின் JSXல. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா chatbotக்குள்ளே போயிடுறேன். ஸோ chatbotக்குள்ளே கூட நீங்கள் போக தேவையில்ல, நீங்கள் ஜஸ்ட் இங்கேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னா இம்போர்ட் API கீன்னு சொல்லி தந்துக்கிறான். API கீ, சாரி ஃப்ரெண்ட்ஸ், API கீ. ஸோ எனக்கு API கீ வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நான் இதுக்குள்ளே நான் இருக்கோம் API கீ என்னோடது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆக்சியூஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே பார்த்தீங்களா இங்கே தந்திருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. நான் என்ன பண்ணுறேன்னா மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் JSON போஸ்ட் மெத்தட், அப்புறமா கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன தரணும்னு அதை சொல்லணும் ஏஐக்கு. அப்போ தான் அது என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா என்னோட chatbotல யூசரோட இன்புட் ஃபீல்டுக்காக நான் வாங்கிக்கிறேன். இப்போ இங்கே வந்து யூசர் டேட்டான்னு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொன்று கான்ஸ், இந்த இடத்துல நான் என்ன தரேன்னா கான்ஸ் இல்லாட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தாங்க, நீங்கள் பிரச்சனை இல்லை. கான்ஸ் chatbot செட் chatbotன்னு சொல்லி வச்சுக்கிறேன். இல்லாட்டி வேல்யூன்னு சொல்லி ஆட் பண்ணிங்க. chatbot இன்புட்னு வச்சுங்களேன். chatbot இன்புட். இந்த இடத்துல நீங்கள் என்ன மாற்றிக்கலாம்னா chatbot இன்புட் சொல்லி வச்சுக்கோங்க. chatbot இன்புட் செட் chatbot இன்புட். யூஸ் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட் யூஸ் ஸ்டேட் மட்டும் தாங்க போதும். ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த chatbot இன்புட்னு இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூவை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாஸ் பண்ணுவேன்.
நான் இப்போ அதோட வேல்யூ வந்து கெட் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல சாட்பாட் இருக்கா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா நான் பாஸ் பண்ணி அதோட வேல்யூ வந்து நான் கெட் பண்ணுவேன். அது நான் எப்படி வாங்குவேன்னா சேம் லைக் இதே மாதிரி தான் ஹேண்டல் சேஞ்சுன்னு இருக்கா. நான் என்ன பண்ணுறேன் ஹேண்டல் சேஞ்ச் சாட்பாட் இன்புட் சொல்லி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் சேம் லைக் காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஹேண்டல் சேஞ்சஸ் சாட்பாட்னு சொல்லி வச்சுக்கிறேன், சாட்பாட். ஓகேவா, இது காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கூட நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஹேண்டல் சேஞ்சஸ் சாட்பாட். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன். நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஃபங்க்ஷன், இது ஒரு வேரியபிள் நான் வந்து ப்ராப்ஸ் மூலமாக பாஸ் பண்ணியிருக்கேன் வேல்யூ கெட் பண்ணுறதுக்காக. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. சேம் லைக் நான் இது என்ன பண்ணுறேன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா சாட்பாட் ஹேண்டல் சேஞ்ச் சாட்பாட் இருக்குது, எனக்கு e.target.ல வேல்யூ கிடச்சிரும். ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு சாட்பாட் சொல்லி மட்டும் தரேன். செட் சாட்பாட் இன்புட். நான் இதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் எனக்கு வேல்யூ மட்டும் பைண்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூ மட்டும் தந்துக்கிறேன். ஸோ வேல்யூ மட்டும் தந்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சாட்பாட்குள்ளே போயிடலாம். இந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணி ஹேண்டல் சேஞ்சில் நம்ம தரணும். நான் என்ன பண்ணுறேன்னா டீஸ்ட்ரக்சர் பண்ணி இதுக்குள்ளே நான் தந்துக்கிறேன் ஹேண்டல் சாட்பாட் இன்புட். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட்னு இருக்கா, இந்த இன்புட்டில் நம்ம என்ன பண்ணோன்னா ஆன் சேஞ்ச் ஹேண்டல் சாட்பாட்னு சொல்லி நீங்கள் தந்துங்க. ஓகேவா, ஆன் சேஞ்ச் ஹேண்டல் சாட்பாட். இதில் நீங்கள் என்ன தரணும்னா பாஸ் பண்ணி இதுக்குள்ளே பாஸ் பண்ணிங்க. அடுத்தது இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஸ் எ பேராமீட்டர் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி பேராமீட்டராக வாங்குகிறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா இஏ பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக என்ன ஆகும்னா இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் என்ன பண்ணால் இந்த ஹேண்டல் சாட்பாட் இன்புட்டில் இருக்கும். ஸோ நம்ம வேல்யூ வந்து ஈஸியாக கெட் பண்ணால் அடுத்து நான் இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன் அது சொல்கிறதுக்கு. ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே பாருங்கள், நம்ம இந்த இடத்துல தந்துட்டோமா, இந்த இடத்துல வந்து நான் தந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நேமில் வந்து ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சாட்பாட்னு சொல்லி வச்சுக்கிறேன், சாட்பாட். ஸோ சாட்பாட் தந்தாச்சு. ஓகேவா, இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போது நான் இதை மைனஸ் பண்ணுவேன், இதோட வேல்யூ வந்து எனக்கு கிளியர் ஆகணும். சாட்பாட் தந்தோடனே நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல சாட்பாட்டை கால் பண்ணிக்கிறேன். நான் main.jsxல நம்ம சாட்பாட் சொல்லி வச்சுருப்போம், சாட்பாட் இன்புட்டு, அதை தான் நான் கால் பண்ணுறேன். இந்த இடத்துல சாட்பாட் இன்புட் chatbot input equal to chatbot input. ஸோ ஓகேவா, இதை தான் நான் கால் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூசர் வந்து டைப் பண்ணிவிடுவாங்க, என்டர் தருவாங்க, அந்த வேல்யூ வந்து கிளியர் பண்ணணும். அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா வேல்யூன்னு சொல்லி தரேன். ஸோ இந்த வேல்யூவில் நான் தந்துட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா சேவால் தந்துக்கலாம். சேவால் தந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கன்சோல் பண்ணி பார்க்குறேன் என்னோட இதில் எனக்கு வேல்யூ கிடைக்குதா சாட்பாட் கிட்ட வந்து. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல console.log value save ஒன் செகண்ட் சேவ் ஆல் தந்துங்க, அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, சேவ் ஆலில் தான் இருக்குது, செக் பண்ணிங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்துடலாம். நம்மளோட ப்ராஜெக்டில் நான் என்ன பண்ணுறேன்னா சாட்பாட் போகிறேன், F12 தந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹைன்னு சொல்லி தரேன். இப்போ எனக்கு பார்த்தீங்களா ஹைன்னு சொல்லி வந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைன்னு சொல்லி வந்துருச்சு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்காக இந்த கீழே வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ ஓகே, இப்போது நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஹாய் எம்எஸ் டெக்குன்னு சொல்லி தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் எம்எஸ் டெக் தந்தோன்னா நம்மளுக்கு வந்து கன்சோலில் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வேல்யூ வந்து கெட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு பட்டன் மட்டும் தந்துக்கலாம், சென்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் வச்சுக்கிறேன்னா அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போனால் ஏஐ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஈஸியாக. நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஆக்சியோஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நான் வந்து பேக்கெண்டும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்களா
இங்கே இருக்கா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் இது உங்களுக்கு புரியும் எப்படின்னு, இல்லாட்டி கண்டிப்பாக புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டினியூஸாக புரியும். இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. இந்த இடத்துல கெட்டுன்னு இருக்கான்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளுடைய ஏஐயோட ஏபிஐ தான் கால் பண்ண போகிறோம். ஏஐ கிட்ட இருந்து நம்ம ரெஸ்பான்ஸ் வாங்கி யூசர் வந்து சேட் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம்னா சர்ச் பண்ணிக்கலாம் ஃப்ளைட், அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக யூசர் வந்து மேனுவலாக அவங்க சர்ச் பண்ண தேவையில்ல. நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா கெட் ஏபிஐ சேட்பாட், ஏபிஐ டேட்டா சேட்பாட், இந்த இடத்துல தான் கெட் நான் பண்ணுறதுல ஓகே கெட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் கெட் தான் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணுறேன். இதையும் நான் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். வெறும் ட்ரை கேட்ச் அது மட்டும் தான் எனக்கு போதும். ஸோ இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன். ஓகே ரிமூவ் பண்ணிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மக்கிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் இருக்கும், https சம்திங். இங்கே பார்த்தீங்களா இந்த யூஆர்எலை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இதை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம கெட் பண்ண போகிறதெல்லாம் போஸ்ட் தான் பண்ண போகிறோம். இங்கே மெத்தட் வந்து போஸ்ட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா போஸ்ட்டுன்னு சொல்லி தந்துக்கிறேன். அடுத்தது போஸ்ட்டுன்னு சொல்லி தந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா மெத்தட் போஸ்ட் அப்ளிகேஷன் டைப் ஜேசான். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். டேட்டான்னு இருக்குது, இது ஃபுல்லாத்தையும் நான் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கமா தந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதில் இருக்கிற இதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் இங்கே என்ன பண்ணலாம்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. பார்ட்ஸ் இதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் தந்துங்க. சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஏபி கீன்னு இருக்கா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா பேக்டிக் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏபிஐ கீ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா ஏபிஐ கீ எங்கேருந்து வருதுன்னா இந்த config.jsல நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஏபிஐ கீ நம்ம டேரெக்டாக வந்து இந்த அப்ளிகேஷனில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஏபிஐ கீ. அடுத்தது இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கா, இந்த இடத்துல நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கன்சோல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருதான்னு. ஸோ நான் என்ன பண்ணேன் console.log response.dataன்னு சொல்லி தந்துக்கிறேன். response.data சொல்லி தந்துட்டு சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த கெட் ஏபிஐ டேட்டா ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருதான்னு நீங்கள் ஃபஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஓகேவா. ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா கட் பண்ணிங்க, யூஸ் எஃபெக்டில் போடுங்க, இல்லாட்டி ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஓகே யூஸ் எஃபெக்ட் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா யூஸ் எஃபெக்ட் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். யூஸ் effect get API data. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் எஃபெக்டில் நான் கால் பண்ணிட்டேன். இந்த இடத்துல யூஸ் எஃபெக்டில் நான் கால் பண்ணிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஜஸ்ட்டு வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு வந்து ஹேண்ட் தரேன், சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்ளிகேஷனில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம அப்ளிகேஷனில் போய் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு யூஸ் எஃபெக்ட் கால் பண்ணதால ஒன் டைமில் ரெஸ்பான்ஸ் வந்து போயிடுச்சு ஏபிஐக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ரெஸ்பான்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் கன்சோலில். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு எனக்கு. இப்போது இந்த இடத்துல இந்த கேண்டிடேட்ஸ்குள்ளே கண்டென்ட்குள்ளே நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா பார்ட்ஸ்குள்ளே டெக்ஸ்ட்டு இதுங்க இங்கே பாருங்கள் ஹைட் சொல்லியிருக்கேன். நான் ஸ்டாட்டிக்காக தந்திருக்கேன். இங்கே ஹை தேர் ஹவு கேன் ஹெல்ப் யூ டுடேன்னு சொல்லி எனக்கு வந்துருச்சு. இப்போது நான் இதை என்ன பண்ணணும்னா ஏஐக்கு வந்து புரிய வைக்கணும். நீ ஒரு ஏஐ அசிஸ்டன்ட், ஃப்ளைட் சர்ச் அசிஸ்டன்ட். இப்போ யூசர் தர டேட்டாவை ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சென்னை தரேன், இங்கே பொம்பை தரேன், டேட்டை வந்து நான் செலக்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஏஐ கிட்ட நான் வந்து சேட் பாட்டில் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் தரணும். நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல யுவர் ஏ ஃப்ளைட் சர்ச் assistant
ஸோ இந்த இடத்துல அதே சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் டேட்டா கன்வெர்ட் யூசர் இன்புட் யூசர் டேட்டாவில் யூசர் இன்புட் கன்வெர்ட் டு JSON ஃபார்மேட். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா திஸ் யூசர் இன்புட் கன்வெர்ட் டு JSON ஃபார்மேட்னு நான் வச்சுக்கிறேன். ஃபார்மேட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால் சேட் இன்புட்டை நான் வந்து இந்த இடத்துல கால் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேட் இன்புட் நான் இங்கே ஒரே நிமிஷம் இங்கே பேக்டிக் யூஸ் பண்ணால் தான் என்னால் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். அதனால தான் ஓகே நான் இந்த இடத்துல வந்து திஸ் யூசர் இன்புட்னு இருக்கா. நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா டாலர் சாட்புட் இன்புட். இப்போது யூசர் வந்து இங்கே ஃபைண்ட் ஃப்ளைட் ஃப்ரம் பொம்பை டு சென்னைன்னு வைக்கிறேன்னா இது என்ன பண்ணணும்னா JSON ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். எப்படி எனக்கு வேணும்னா சேம் லைக் இந்த மாதிரி இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். திஸ் ஃபார்மேட் சொல்லியிருக்கேன், நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்து ஏஐ கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேவ் பண்ணுறேன். நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் ஸ்டாட்டிக்காகவே வைக்கிறேனே. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைண்ட் ஃப்ளைட் மும்பை டு சென்னை 10/2025 சொல்லி தந்துட்டேன். இது ஸ்டாட்டிக். ஓகேவா, இது ஸ்டாட்டிக். நான் சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து நான் அகெயின் என்ன பண்ணுறேன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே இங்கே பார்த்தீங்களா டேட்டா எனக்கு வந்துருச்சு. இப்போ போய் செக் பண்ணலாம். கண்டென்ட்குள்ளே பார்ட்ஸ்குள்ளே டெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மும்பை தந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா மும்பை சென்னை ஆட்டோமேட்டிக்காக எனக்கு JSONல கிடச்சிச்சு. இது டெக்ஸ்ட் பேஸில் கிடச்சிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த JSON சொல்லி வருதா இதை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அது ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு எதுக்குள்ளே இருக்குது கேண்டிடேட்ஸ் கண்டென்ட் பார்ட்ஸு அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேட்பாட்டில் வந்து நான் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு response.data.content.text சொல்லி தந்துக்கிறேன். இதுக்குள்ளே தான் எனக்கு இருக்குது. நான் இதை என்ன பண்ணுறேன்னா chatbot ரெஸ்பான்ஸ் சொல்லி வச்சுக்கிறேன். chatbot ரெஸ்பான்ஸ். ஸோ ஓகேவா, chatbot ரெஸ்பான்ஸ் இதை காப்பி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் chatbot ரெஸ்பான்ஸ். இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு ஸ்ட்ரிங்காக கிடைக்குது. அப்புறமா இன்னொன்று என்னென்னா JSON-ஆக கிடைக்கல. எனக்கு JSON-ல என்ன இஷ்யூ வருதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்டிக் யூஸ் பண்ணி JSON சொல்லி வருது. இப்போது எனக்கு வந்து ரா ஃபார்மேட்டில் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன் எக்ஸ்ட்ராக்ட் JSON சொல்லி. ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராக்ட் JSON. இந்த எக்ஸ்ட்ராக்ட் JSON-ஐ நான் என்ன பண்ணுறேன்னா வர ரெஸ்பான்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் JSON ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணிடுறேன். ஸோ ஓகேவா, இதுக்குள்ளே நான் கால் பண்ணிட்டேன்னா சேவ் தந்துக்கலாம். இப்போ இந்த டேட்டா எங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால தான் இது எரர் அடிக்குது. chatbot ரெஸ்பான்ஸ். ஸோ ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் இது வெயிட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் JSON இருக்கா என்னென்னா நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி நான் இங்கே என்ன பண்ணேன்னா பேராமீட்டரில் கால் பண்ணுறேன். கான்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் JSON இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இங்கே இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு தான்ட்டேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்னா text dot replace. ஸோ ரீப்ளேஸ் சொல்லி நம்மளுக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் கால் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா பேக்டிக் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதோட எக்ஸ்பிரஷனை.
ஸோ ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அவுட்புட்டில் பார்த்தீங்களா ட்ரிபிள் பேக்டிக் வந்திருக்கு JSON/n சொல்லி வந்திருக்கு. இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம், சேம் லைக் அதே தான் ட்ரிபிள்.json ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், எம்டி பண்ணியிருக்கேன், அந்த ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ட்ரிம் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த நான் என்ன பண்ணுறேன்னா JSON.parse, இப்போ இங்கே ஒரு லெட்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம். லெட் டெக்ஸ்ட் கன்வெர்டட் டெக்ஸ்ட்னு சொல்லி வைக்கிறேன். கன்வெர்ட் டெக்ஸ்ட்னு சொல்லி கன்வெர்டட் டெக்ஸ்ட்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் நான் என்ன பண்ணேன் JSON.parse நான் கன்வெர்ட் பண்ணி நான் சென்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே என்ன ஆகுனா extra.json வந்து கால் ஆகும். எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இதுக்குள்ளே வரும். நம்மளுக்கு டேட்டா வந்தோடனே இந்த ஜேசனாக இருக்கிற இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு குளோபலாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் எங்கேயாச்சும் இருந்தால் அதையும் ரிமூவ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஜேசனாக கன்வெர்ட் பண்ணி தரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேட்டான்னு சொல்லியிருக்கேன், நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ போய் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிடச்சிச்சு. இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஜேசனாக கிடச்சிச்சு. இங்கே பார்த்தீங்களா தெரியும் பொம்பை சென்னைன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. இங்கே பார்த்தீங்களா தெரியும் ஃபுல்லாக கிடச்சிச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் தான் பண்ண போகிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஏஐக்கு வந்து ஹிட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஜேசனாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபங்க்ஷனும் நான் கால் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிட்டேன். இப்போ இந்த யூஸ் எஃபெக்ட் நம்மளுக்கு நீட் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ண நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், ஃபைண்ட் ஃப்ளைட்டுன்னு இருக்கா, நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இது ரிமூவ் பண்ணிவிட்டு சேட்பாட் இன்புட்டை வந்து தந்துடலாம். சேட்பாட் இன்புட் சேவ் தந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேட்பாட் இன்புட் ஸ்டாட்டிக்காக தந்து இப்போ நம்ம வந்து டைனமிக் பண்ண போகிறோம். அடுத்தது நான் இந்த இடத்துல நம்மளுடைய இந்த ஃபங்க்ஷன் இருக்கா மேலே கெட் ஏபி இந்த டேட்டான்னு இருக்கா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக அப்படியே ஓகே நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணுறேன். இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே ட்ரை கேட்சும் இருக்குது. அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த டேட்டான்னு சொல்லியிருக்கா, இந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணிங்க. இந்த யூசர் டேட்டான்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. யூசர் டேட்டா, இந்த யூசர் டேட்டா ஸோ சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த யூசர் டேட்டான்னு சொல்லி நம்ம தந்துட்டோம். ஓகேவா, இப்போ வந்து இது ஒரு டைனமிக்காக நம்ம மாற்றோம். ஜஸ்ட் நான் மேலேருந்து அதை அப்படியே காப்பி பண்ணேன். ஸோ சிம்பிளாக இருக்கிறதுக்கு நம்ம டைனமிக்காக யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சிம்பிளாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டேன். இப்போது என் பேக்கெண்ட் கூட ஆல்ரெடி வந்து எனக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என் பேக்கெண்ட் கூட ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஓகேவா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து சேட்பாட்டில் வந்து ஒரு சென்டுன்னு சொல்லி ஒரு இதை கால் பண்ணோம், அப்போ தான் வந்து சென்ட் ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுட்டர் கீழே நான் என்ன பண்ணுறேன்னா சென்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று வைக்கிறேன். சேட்பாட் இன்புட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பட்டன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டுன்னு சொல்லி நான் வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் கிளிக் எழுதுறேன். ஸோ ஆன் கிளிக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் கிளிக் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி சென்ட் தந்தோன்னா யூசர் மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். ஸோ ஆன் கிளிக் நான் சொல்லி தந்துடுறேன். இந்த ஆன் கிளிக்கில் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஆன் கிளிக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா ஹேண்டல் சப்மிட் ஹேண்டல் சென்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம், இல்லாட்டி ஹேண்டல் சென்ட். ஸோ ஹேண்டல் சென்டுன்னு சொல்லி தந்துட்டேன். நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா கால் பண்ணிக்கலாம். ஹேண்டல் சென்ட் இந்த இடத்துல கால் பண்ணலாம். ஹேண்டல் சென்டை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு மெயினுக்கு வாங்க. மெயினில் வந்து சேம் லைக் சேட்பாட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஸ் எ டிஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம வந்து ஐ மீன் அனுப்ப போகிறோம். இங்கேருந்து ப்ராப்ஸ் மூலமாக பாஸ் பண்ண போகிறோம். ஹேண்டல் சென்ட். ஸோ ஹேண்டல் சென்ட். ஸோ ஓகேவா, இந்த ஹேண்டல் சென்ட் இப்போ
இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக ஹேண்டில் சென்டுன்னு சொல்லி தேவையில்ல. நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்மக்கிட்ட ஓகே கெட் ஏபிஐ சாட்பாட் டேட்டா, கெட் ஏபிஐ சாட்பாட் டேட்டா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கெட் ஏபிஐ சாட்பாட் டேட்டா இதை நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ இப்போது இது கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணிக்கும். ஸோ ஹேண்டில் சப்மிட் சொல்லி தந்துட்டேன்னா ஐ மீன் ஹேண்டில் சென்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சாட்பாட் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டுன்னு சொல்லியிருக்கு. இது கொஞ்சம் நம்ம வந்து டிசைன் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். நான் இங்கே என்ன தரேன்னா display flags, align, bootstrap யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக நம்ம கிளாஸ் நேம் தந்து நம்ம வந்து சென்டர் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஐ மீன் மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்ம டிசைன்ஸை. ஸோ கிளாஸ் நேம் பிடிஎன் பிரைமரி பிடிஎன் எஸ்எம். ஸோ கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கட்டும். ஸோ சேவ் இங்கே பார்த்தீங்களா அழகாக வந்துச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்க, இந்த இடத்துல எதுவுமே இல்லையா, நோ சர்ச் அண்ட் ஃப்ளைட் இல்லைன்னு சொல்லுது. ஸோ நான் பேக்கெண்டில் போய் எந்த டேட்டில் என்ன ஃப்ளைட் இருக்குன்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நிறைய ஃப்ளைட் இருக்குது நம்ம பேக்கெண்டில். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்களா நியூ டெல்லி டு அரைவல் மும்பை, நியூ டெல்லி டு மும்பைன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல chat போகிறேன். சேட்டில் போய் நான் என்ன பண்ணுறேன்னா find me a flight from New Delhi to once again New Delhi to நான் என்ன பண்ணுறேன்னா மும்பை. டேட் பார்த்தீங்கன்னா நான் என்ன தரேன்னா இன்னைக்கு டேட்டே வச்சுக்கலாமா 03/05/2025. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சென்டுன்னு சொல்லி தரேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சென்டுன்னு சொல்லி தரேன். ஓகே நெட்ஒர்க்கில் போய் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சைடு தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்களா இப்போ தெரியும் நியூ டெல்லி டு மும்பை வந்து இன்னைக்கு டேட்டில் ஒரு ஃப்ளைட் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ளைட் என் பேக்கெண்டில் ஆல்ரெடி நான் இருக்குது. நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஃபைன் ஃப்ளைட் சொல்லி தந்துட்டேன். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இது தந்தோடனே சாட்பாட்டில் போய் இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகணும். ஸோ நான் அதனால நான் என்ன பண்ணுறேன்னா நான் இந்த இடத்துல மெயினில் போயிடலாம். சாட்பாட் மெசேஜஸ் சொல்லி நான் ஒன்று வச்சுக்கிறேன். ஒரு ஸ்டேட் ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். chatbot message set chat மெசேஜ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்டில் இது என்னவா நான் ஸ்டோர் பண்ணுறேன்னா ஒரு அரேவாக நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஏன்னா அரேல தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இது புரியலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்னும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டிசைன்ஸ்லாம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் அதை பற்றி போடலாம். ஸோ செட் சாட்பாட் இருக்கா. இந்த சாட்பாட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இப்போ ரெஸ்பான்ஸ் வந்தோடனே ஏ கிட்டேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஏ கிட்டேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்தோடனே யூசரோட சாட் இன்புட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் இது பண்ணுறேன். ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா லெட் சாட் மெசேஜஸ் ஈக்குவல் டு ஒரு இதில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணுறேன் யூசரா பாட்டான்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து யூசரா பாட்டான்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் வந்து யாருதுன்னு பார்க்குறேன். ஸோ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ நான் ஏன்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஐ மீன் யூசர் ஸ்மால்லே வச்சுக்கலாம். யூசர் கமா இந்த இடத்துல மெசேஜ் பார்த்தீங்கன்னா சாட் இன்புட். ஸோ ஓகேவா சாட் இன்புட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா சாட் இன்புட். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல
நம்மளுக்கு நம்மளோட பாட்டோட இதை வந்து நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும் மெசேஜஸை. இப்போ யூசருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஏதாச்சும் டைப் பண்ணிட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டேன், சர்ச் பண்ணி சென்ட் தரேன், அந்த மெசேஜ் வந்து இங்கே எனக்கு வந்து ஷோ ஆகணும். ஓகேவா, அதனால தான் நான் தரேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து சேட் இன்புட் மெசேஜஸ், அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா செட் சேட் மெசேஜஸை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆகணும், ப்ரீவியஸ் வேல்யூ வந்து எனக்கு என்ன ஆகணும், எதுவுமே ஆகக்கூடாது. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். ஜஸ்ட்டு எனக்கு என்ன ஆகணும்னா சேட் மெசேஜ் மட்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அது மட்டும் தான் நம்ம இங்கே தண்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெசேஜஸை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேட் மெசேஜஸ் இருக்கா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பாட்க்கு நான் பாஸ் பண்ண போகிறேன். சேட் பாட்க்கு இங்கே கீழே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு புரியலன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி கண்டிப்பாக புரியாது. புரியலாட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி அகைன் நீங்கள் வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். சேட் மெசேஜஸ் அது டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். டீஸ்ட்ரக்சர் பண்ணி நான் டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சேட் மெசேஜஸை கால் பண்ணுறேன் என்னோட சேட் பாட்டில். ஓகேவா, இந்த இடத்துல நான் இதை பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இது அரே தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இது தப்பாக போட்டேன். ஓகே, இப்போ எனக்கு இது அரே தான். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வரேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு சேட்பாட் மெசேஜை வந்து நான் ஜஸ்ட் ஐட்டம் டாட் சென்டர் ஐ மீன் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கணும். டெக்ஸ்ட் யார் பண்ணியிருக்கா, மெசேஜ் என்ன. ஓகேவா, மெசேஜ் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே சேட்பாட் மெசேஜஸ். ஸோ கரெக்டாக இருக்குது, எல்லாமே ஃபைன். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல இன்னொன்று பண்ணோம். ஸோ நான் இது இல்லாட்டி எரர் த்ரோ பண்ணோம். அண்டுன்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறேன்னா சேட்பாட் மெசேஜ் டாட் லென்த்து கூட நான் செக் பண்ணோம். லென்த்தை செக் பண்ணி நான் இங்கே என்ன பண்ணேன்னா சேட்பாட் டாட் மெசேஜஸ் ஏதாச்சும் இருக்கா, லென்த்து கிரேட்டர் தென் 0 இருக்கான்னு செக் பண்ணேன். அப்புறமா தான் நான் லூப் பண்ணேன், இல்லாட்டி எரர் த்ரோ பண்ணோம். அதனால ஸோ சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு எரர் அடிக்குது, ஏதோ எரர் அடிக்குது. ஓகே, cannot reading ஒரு கண்டிஷன் தரலாம் ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனையே இல்லை. நம்ம கிரேட்டர் தென் இருந்தால் இது லூப் ஆகும், அப்படி இது லூப் ஆகும். ஸோ ஓகேவா, இதில் நான் என்ன பண்ணுறேன்னா கர்லி பிரேஸ், இந்த கர்லி பிரேசஸில் நான் இதை அப்படியே கட் பண்ணுறேன். இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லை மெசேஜ் ஏதாச்சும் வரலன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஷோ பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இதை நான் ஷோ பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, cannot read the property of கே சேவால் தரலையான்னு நினைக்கிறேன்னா. எஸ், சேவால் தரல. இப்போ நினச்சி சேவால் தரல, அதனால தான் நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல சேட் இன்புட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சென்ட் தரணுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து கிளியர் பண்ணிடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரே நிமிஷம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். செட் சேட்பாட் இன்புட். அடுத்தது பாட்டுக்கு நம்ம ஒரு மெசேஜ் தரணும். பாட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்குன்னு எனக்கு ஷோ பண்ணணும். ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் லென்த்துன்னு சொல்லி ஐ மீன் வேணாம், இது தப்பாயிடும். நான் என்ன இங்கே இந்த இடத்துல ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் லென்த்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா யூசருக்கு வந்து ஷோ பண்ண எவ்வளோ ஃப்ளைட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லணும். ஸோ நான் என்ன இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பேக்டிக் ஹியர் அவைலபிள் ஃப்ளைட்ஸ் ஃப்ரம் அவைலபிள் ஃப்ளைட்ஸ் ஃப்ரம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான் நான் பண்ண போகிறேன். ஃபார் டேட்டா. ஓகே ஓகே டேட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டாக இருக்குது. டேட்டா ஃப்ரம் டேட்டு டாட் லென்த் ஆன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டான்னு இருக்கா,
இதோட லென்த்தை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை காப்பி பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் என்ன பண்ணலான்னா பேக்டேக் டாட் லென்த், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ணிங்க. இப்போ நான் சேவ் தந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தந்துட்டேன், லென்த்து கூட தந்துட்டேன், ஃப்ளைட்ஸ் ஃபவுண்டு எவ்வளோ ஃப்ளைட்ஸ் ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பாட்க்கு வந்து இப்போ சேட்டை ஓப்பன் பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன். நான் இங்கே மேனுவலாக எதுவுமே தரல, நான் ஜஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபைண்ட் மீ ஃப்ளைட் ஃபார் டெல்லி டு மும்பை. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/5 இந்த டேட்க்கு நான் சென்ட் பண்ணுறேன், சென்டுன்னு தரேன். ஸோ சர்ச் ஆகிட்டுக்குது. ஃபைண்ட் மீ எ ஃப்ளைட் ஃப்ரம் நியூ டெல்லி டு நியூ டெல்லி டு மும்பை இல்லைன்னு சொல்லி வந்துருச்சு. ஏபி கிட்ட ரெஸ்பான்ஸ் வந்து ஃப்ளைட் சர்ச் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அகைன் ரீலோட்